வணக்கம் மாறிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியுது. இந்த கட்டிலோடைய இதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஆக்சுவலாக சுமி வீட்டில் தான் இருக்கேன். நான் வந்து 1 மணி நேரம் ஆகுது. அந்த ரூமில் வச்சு வீடியோ போடலாம். சரி வாப்பா, உன்னையும் நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லோரும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கப்பா, வாப்பா வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லை நான் வரல, எனக்கு இன்றைக்கி சாயங்காலமோ இல்லை வந்து நைட்டோ லைவ் வந்துடும், அதனால் லைவ் வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்ததுக்கு வேணால் ஒரு வீடியோ வேணால் எடுத்துக்கிட்டு போங்க, ஆனால் நான் வரமாட்டேன் வீடியோக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. சரி ரைட்டு, ஓகே, நான் வந்ததுக்கு ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அவங்க வந்து ஒரு வாய்ஸாவது கொடுப்பா, வந்து வீடியோ முன்னால் பேசுப்பா அப்படின்றதுக்கு வரமாட்டேன்ட்டாங்க. சரி வந்தேன், பேரே இருந்தா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல, அதனால் வீட்டில் தான் இருக்கான். அவன் கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு, என் மையன்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தால் அவன் சவுண்டு கேட்குதா, கொஞ்சம் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தால் மத்தியானம் ஆச்சு. எனக்காக வந்து சமையல் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க சர்ப்ரைஸாக. நானே எதுவும் வாங்கிட்டு வரல. என்னப்பா வேணும்னு கேட்டேன். ஒன்றுமே வேணாம், நீங்கள் சும்மா மாத்திரம் வாங்க அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா எனக்காக வந்து மட்டன் குழம்பு. ஏன்னா நான் இருமல் சளியோடு இருக்கிறேன்னா, நெஞ்சு வலியோடு இருக்கேன்னு சொல்லி நான் வீடியோவில் வந்து சொல்கிறத பார்த்தாங்களாம். அதை கேட்டுட்டு எனக்காக வந்து நெஞ்செலும்பு வாங்கி சூப்பு வச்சு இப்போ வந்த உடனே எனக்கு ஒரு 2 கிளாஸ் கொடுத்தாங்க. நான் குடித்தேன். அதுக்கப்புறம் ரத்த பொரியல் அது கொஞ்சம் வாங்கி இது பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி. ரத்த பொரியல் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதோட இப்போ குக்கரில் சோறு வச்சுருக்காங்க. இருந்து சாப்பிட்டு பிரியாணி ஆக்கவான்னு கேட்டாங்க. இல்லை வேணாப்பா, எனக்கு சாதாரணமாக ஆர்டினரியே வெள்ளைச்சோறே போதும்ட்டேன். அப்புறம் நான் காலையில் சொன்ன மாதிரி ஈவினிங் 6 மணிக்கு இருந்து ஒரு லைவ் போடுறேன்ப்பா, மல்லிகைப்பூ வேணால் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா, இப்போவே வாங்கிட்டு வருவான்னு கேட்டேன். இல்லை இப்போ வேணாம், சாயங்காலம் லைவ் போடுறதுக்கு முன்னால் வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி ஒரு 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்து தலையில் வச்சு என் பின்னால் உட்காந்து, முந்தி எப்படி பழைய மாதிரி நாங்கள் லைவ் போடுவோம், ஒரு பின்னால் வந்து ஒரு ஜோடியாக அதே மாதிரி லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதனால் எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் நான் ஸ்டே பண்ண போகிறேன். சாயங்காலம் 6 மணி லைவ் இங்கே தான் போட போகிறேன். இன்றைக்கி வந்து சில பேருக்கு வயிற்றுச்சலில் ஒரே புழுக்கமாக இருக்கும். காரணம் அது என்னன்னா, நான் என் வீட்டுக்கு வருவேன், என் பொண்டாட்டி எனக்கு மரியாதை கொடுக்காம எப்பயும் போல கழுத்தை பிடிச்சி வெளியே தெளிவாக, இவன் போன மச்சான் திருப்பி வந்தேன் பூமணத்தோடன்னு சொல்லி வந்துருவாரு சிக்கா பாய் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பா. யாரு? அந்த கட்டப்பையி. ஆனால் அவள் மூச்சியில் கரிய பூசணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு நாங்கள் இருந்து லைவ் போட்டு முடிஞ்சா இன்னைக்கு நீ எனக்கு ஃபோனே பண்ணாத, சாயங்காலம் 6 மணி லைவ் முடிச்சுட்டு நைட்டு இங்கேயே எனக்கு இட்லியும் குடல் குழம்பு இல்லைன்னா வந்து நெஞ்செலும்பு சூப்பு குழம்பு வச்சு தரேன் இருக்காங்க. சாப்பிட்டுங்க பாரு. நான் ஒன்று சொல்லவா, என்னைய பார்த்துக்கிறதுக்கோ என்னைய கவனிக்கிறதுக்கோ ஆளு இல்லைன்னு மாத்திரம் தயவுசெய்து எனக்கு. ஏய் அச்சே, கொஞ்சம் சவுண்டை குறை. ஏய், எங்க போனாலும் பஞ்சாயத்துல என்னடா யாரா கத்துனா? டேய் என்னடா கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம இருக்கீங்க? இப்படி பண்றதுனால தான்டா எனக்கு எங்க போனாலும் மதிப்பு இல்லாம போகுது. என்னைய அதான் நான் சொல்றது, எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியலைங்க. சரி வீட்டுக்கு வந்தா கொஞ்ச நேரம் வீடியோ போடுற வரைக்குமாவது அமைதியா இருப்பாயின்னு பார்த்தா என்னை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா டிவி ஒரு பக்கம் கத்துது, இந்த பக்கம் பார்த்தா இந்த அந்த ஹாலில் தான் உட்காந்து வீடியோ போடுவேன். நீங்க கொஞ்ச நேரம் மாடிக்கு போங்கடா, இல்லைன்னா நீங்க ரூமுக்கு போங்கடா, நான் வீடியோ போட்டுட்டு கூட வர்றேன்டான்றதுக்கு. ஏப்பா என்னதுன்னு கேட்கறதுல இவ்வளவு அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? வெட்டி ஆபீசரா? யார், நானா? இல்லை என்னடா டே, எனக்கு மரியாதை இவ்வளோ காத்துல பறக்குது. ஏண்டா ஒரு எட்டு ஒரு எப்பா அந்த பேனை போட்டு விட்டு போப்பா. ஏப்பா நான் செல்போனை எங்க வச்சிருக்கேன் நீயே பார்ப்பா. இதுல எப்படிப்பா கேமரா தெரியும்? அவனை சவுண்டை மாத்திரம் குறைக்க சொல்லுப்பா. கொஞ்ச நேரம் வந்து ஃபேன்ஸுக்கு இங்க வர்றா. டேய் என்னை ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாயடா. ஃபேன்ஸுக்கு சாயங்காலமா 6 மணி லைவ்ல வந்து எல்லாம் கேட்குறீங்களே, சரி வீடியோவில் வந்து தலையை காட்டிட்டு போ. இந்த ஃபேனை ஆஃப் பண்ணுப்பா, சவுண்டு கரகரன்னு கேட்குது. அந்த துண்டு எடுப்பா, மூஞ்சியை துடைக்கிறதுக்கு. யார் துண்டுது?
ஒரே கத்தால வாட வருது. சொல்லு, என்ன சொன்னாங்க? என்னமோ சொன்னியே, அதை சொல்ல வந்ததா சொல்லு. உடைக்கிறீங்கல்ல, இங்க வந்தா மனுஷனா ஒரு குடும்ப தலைவனா வந்தோம், பேரன் கூட வாழ்ந்தோம், கொஞ்ச நேரம் கொஞ்சணும் இருந்தோம் போகணும். சரி, அதை என்னமோ 7 ஆளான்னு இருக்கீங்க, என்னன்னு கேளு. அதெல்லாம் இல்ல, வரமாட்டேன், நீங்க பேசுங்க. சரி, அப்ப வரமாட்டியா? வரமாட்டாங்களாம்டா. சரி விடுங்கடா, பரவாயில்லடா. டேய், யாரையும் நம்பி நான் கிடையாது. நீங்க ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னீங்க. அத்தையை பார்க்கணும், அக்காவை பார்க்கணும், அண்ணியை பார்க்கணும், வீடியோவில் காட்டுங்கன்னீங்க. நான் கூப்பிட்டேன், வரல. என்னை ஆளை விடுங்க, பார்த்துக்கிறலாம் விடு. இப்போ நான் இதுவே அவளுக்கு பெரிய இலக்காரமாக போயிடும் கட்டப்பைக்கு. உண்மையிலே சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வந்தவனை ஒரு வீடியோ போடுறதுக்கு கூட இவ சாயங்காலம் வரைக்கும் 6 மணி லைவ் வரைக்கும் என் கூட சேர்ந்து வீடியோ போடுவான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்காது. இவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் அதை சொல்லுவேன், இவன் இதை சொல்லுவான்னு சொல்லிட்டு ஓடிடுவான். எஸ்கேப் ஆகிறாளா இல்லையான்னு பார்க்குறீங்களா? இதுக்கு தான் நான் பார்ப்பேன். 4 மணி வரைக்கும் டயம். அதுக்குள்ளே எனக்கு என் கூட வந்து சாயங்காலம் வீடியோ போடுறதுக்கு வாங்க, மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வாங்கிட்டு வந்து வீடியோ போடுவேன். 6 மணி லைவ் இங்கேயே வச்சு போடுவேன். இல்லையா நான் பாட்டு கிளவி மூடிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் வச்சு லைவ் போட்டால் தான் எனக்கு நிம்மதி. ரெண்டாவது, இவங்களை லைவில் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சாலும் பின்னால் உட்காந்துட்டு நைய நையா நொய்யன்னு என்கிட்டே இருப்பா. நான் இப்போ இங்கேயே லைவ் போடவா இல்லை எங்கள் அம்மா வீட்டில் போடவாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள். இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, பண விஷயத்தில் இவளுக்குன்னு சொல்லி நான் ஒரு தொகை தர்றேன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். இந்த ரகசியத்தை இப்போ உங்கள் முன்னால் சொல்கிறேன். இது சூர்யாவுக்கு கூட தெரியாது. பண விஷயத்தில் உனக்கு ஒரு தொகை தர்றேன்ப்பா. அவளுக்கே தெரியாமல் யூடியூப்பில் வர்றது அவளுக்கு டாலர் கணக்கு தெரியாது, மாதம் வருமானம் என்னங்கிறதும் தெரியாது. உனக்கு ஒரு தொகையை நான் ஒதுக்கி தர்றேன். அதை வாங்கி ஏதாவது நகை வாங்கிக்க. உனக்கு இந்த நைட்டி வாங்கணும், ஏதாவது அவளுக்கு கருகுமணி 5 பவுனில் செஞ்சு போட்டிருக்கேன்ல, உனக்கு ஒரு பவுன் 1.5 பவுன்லையாவது ஒரு நகை நட்டை செஞ்சு போடுறேன்ப்பா, வாங்கிக்கப்பா, கமுக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் சொல்லி சொன்னால் என் புருஷன் காசை வெளியே சொல்கிறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? அவள் கட்டப்பைக்கு தெரிஞ்சால் இப்போ என்ன ஆக போகுது? நான் அப்படி தான் சொல்லுவேன். அப்படின்னு சொன்னால் இவ தானம் கொடுக்குற மாட்டேங்கி பல்ல பார்த்து பிடிச்ச கதைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? அது இவ விஷயத்தில் தான் கரெக்டாக இருக்குது. நான் ஏன் சத்தம்லாம் பேசுகிறேன்னா, வந்தவனே சொல்கிறேன், உனக்கு என்ன வேணும், நாகடை பஜாருக்கு போகிறதா இருந்தால் போ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இங்கேருந்தே கூட உனக்கு செஞ்சுட்டு நான் தனியாக தர்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டை கொடுக்குறேன். அதை சத்தம் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு தெரியாமல் எனக்கும் அவளுக்கும் வம்புழுத்து விடுறதில்ல. இவளுக்கு எதுக்கு ஒரு ஆனந்தம்? இங்கே இவளுக்கு ஏதாவது செய்கிறேன்னு சொன்னால் அவன் அங்கேருந்து என்னை சும்மா விடுவாள? எனக்கு சோறு கிடைக்குமா? ஒரு நாள் என்னைக்கு பார்ப்பேன், 2 நாள் பார்ப்பேன், 3ஆவது நாள் என்னை அடித்து துரத்தி விட்டுருவேன். இல்லைன்னா நீ கல்லு கம்பில் ஆடுறேன்ப்ப, இல்லை உனக்கு ஏதாவது இடைஞ்சலும்ப. அந்த மாதிரி நேரத்தில் வீடியோக்காக சொல்றியா? என்ன என்ன வச்சிருக்க? புதினா துவையா? அரை மல்லி துவையை அரைச்சிட்டு சோறு எனக்கு பதமா வை. ரொம்ப விதையாவும் இருக்கக்கூடாது, குழஞ்சும் இருக்கக்கூடாது. ஏய், சாப்பிட்றப்பா நல்லா ஒரு பதமா ஆக்கி வைப்பா. அங்க ஆக்குற மாதிரியே இருக்கணும் சாப்பாடு. நீ எதுக்காக இவ்வளவு நீ வந்து இது பண்றங்கிறத நான் சொல்லவா? கூழ கும்பிடு போடுறேன்னு எனக்கு போய் ஒரு இடத்துல நின்று போன் பண்ணினா எவ்வளவு தெளிவா நீ போப்பா போயிட்டு எனக்கு கால் பண்ணுப்பா அப்படின்றது. நான் ஒரு அவசரத்துக்கு கால் பண்ணி நகைக்கடை பஜாருக்கு தானடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம்டா. இந்த அதைத்தாண்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பாத்துட்டேன் வாழ்க்கையில. அப்படியே வர்ற காசு அக்கௌண்ட்ல போட்டுட்டு சும்மா 5-10 வச்சுக்கிட்டு ஒரு மாசத்துக்கு ஓட்டிக்கிட்டு எப்படி நீங்க இப்படி. உனக்கு நைட்டி வாங்க போகணும்ல, நான் வர்றேன். வேற நகைக்கடை வருஷம் நீங்க ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுத்தது, போன வருஷம் வாங்கி கொடுத்தது. இதே மாதிரி இதை விட நல்ல கலர் கலரா வாங்கி தரேன். தேவயானி போட்ட மாதிரி நைட்டி நான் வாங்கி தரேன். சம்பளம் இல்ல. ஆமா, இந்த மாசம் உனக்கு வருமானம் பூரா நான் செலவு பண்றேன். எனக்கு பாரு, நீ கஷ்டப்படும்போது நான் உதவுவேன். எனக்கு ஒரு சேனலே நான் போய் வந்தப்ப நீ தானே எனக்கு சேனலை உருவாக்கி கொடுத்து 1,00,000 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் அவர் வந்த உடனே லைவ் போட வச்ச. நன்றி இருக்குல்ல. இன்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்ப்பேன்ல. இப்போ என்ன என் சேனல் உனக்கு வேணுமா? நான் தரவா? சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? புது சேனல் ஓபன் பண்றியா? இப்ப என்ன நாகடை பஜாருக்கு போமா? உன் கழுத்து முழுக்குன்னு இருக்கிறத பாக்குறதுக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. டேய், எனக்கே உங்க அத்தைய பாக்குறதுக்கு பாவமா இருக்குடா. கழுத்துல அங்க வர்ற ஒண்ணுமே இல்லாம. சரி, நான் வாங்கி தர்றேன்ப்பா.
நான் வாங்கி தரேன். சாயங்காலம் லைவுக்கு வர்றியா இல்லையா? அப்புறம் நீ இப்படி விலகி விலகி போனா அப்புறம் எப்படி உனக்கு நான் செய்வேன்? லைவ் வந்தாதான் செய்வீங்களா? லைவ்ல நீ என் கூட நெருக்கமா இருந்தாதான். நீ அப்புறம் யாருக்கா நீ பயப்படுற? யாருக்கு பயப்பட? நீங்க செயின் எடுத்துக்கிட்டு வாங்க, கழுத்துல அங்க பக்கத்துல போட்டுட்டு உட்காருங்க. எப்ப? நீங்க செயின் வாங்கி ஒரே நாள்ல எல்லாம் செய்யணும் என்னால முடியுமா? வாங்குற வரைக்கும் நீ ஏதோ 10வதுக்கு குறை நிறைக்க கேக்குறேன்னு நான் பார்த்தா முழு காசையுமே என்னைய கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? காசு இல்ல. ஆ, காசு ஒரு 20 ரூபா 30 ரூபா நான் கேட்டா தாங்க, வாங்கி போட்டுக்கிட்டு நான் பக்கத்துல உட்காரு. ஆ. அதுக்கு நான் அந்த ஒரு 20 ரூபா 30 ரூபா உனக்கு கொடுக்கறதுக்கு நான் தனியாவே போய் எங்க அம்மா வீட்டுல வீடியோ போட்டுருவேன்ல. வீடியோக்கு தானே நீங்க இருக்கீங்க. அப்படி இல்ல, கட்டின பொண்டாட்டின்னு உனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு தான் என் மனசு சொல்லுது. நீ எல்லா இதுல இருந்து வெளியே வரணும். போட்டா கவுண்டர் சுண்டு. இங்க பாரு, நீ எல்லா விஷயத்துல இருந்து நீ வெளியே வரணும். நான் எல்லா விஷயத்திலயும் நான் யாருக்கோ பயந்துகிட்டு நீ என்கிட்ட பேசாம ஷார்ட்ஸ் ரீல்ஸ். சரி, நீ இன்னொன்னு சொல்றேன், வா என் கூட இன்ஸ்டாக்கலாம், அதே மாதிரி வா, நெருக்கமா 4 ஷார்ட்ஸ் போடு. நீங்க எங்க இருக்கீங்க அத முதல்ல சொல்லுங்க. நீங்க இங்க இருந்தா நான் எங்க இருந்தா என்னப்பா, என் நினப்பு பூரா உங்க பக்கம் தானப்பா இருக்கு. நான் இங்கேயே இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் அங்கிட்டு இருக்குது. எங்கிட்டு இருக்கு? எங்க- டேய், இப்படி எல்லாம் பேசினா இவங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்றது? அப்ப நீங்க இப்ப சொல்லும் போது கூடயே இருந்துகிட்டு என்ன இருந்தாலும் அங்கேயே இருக்கிறதெல்லாம் 24 நான் அங்க பாரு, முழுசா உன்கிட்ட வரணும்னா அது உன் கையில தான் இருக்கு. அதே மாதிரிதான் நீங்க முழுசா இங்க வரணும்னா உங்க கால்ல தான் இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றது விளையாட்டு கெடுக்காத. நீ இன்னமே லைவ்ல உட்காந்துக்கிட்டு இந்த முந்தானா லைவ்ல ஒரு கமெண்ட் வருது, ஒரு பேரை சொன்னோட சுகையில சொன்னோட எதுக்கு பல்ல காட்டுற நீ? எனக்கு சந்தோஷம் வரதான் செய்யும். என்ன சந்தோஷம் உனக்கு வருது? நல்லா உனக்கு நல்லா 4 சப்பு சப்பு 4 இருக்குன்னா சந்தோஷம் வருமா? அரஞ்சு பாருங்க, தேவையில்லாத பேசாதப்பா. அரஞ்சு பாருங்க. என் மனசை நோகடிச்சு நீ வாழ்ந்து ஒண்ணும் நல்லா இல்ல. இன்னொரு அது நான் சொல்ல வேண்டிய டேலர். இன்னொருத்தையும் கூட நீ நெருக்கமா பேசுறத பார்த்தா எனக்கு கோவம் வருமா வராதா? இன்னொருத்தியோட கட்டி பிடிச்சிக்கிட்டு லிப்ட் கொடுக்கும் போதெல்லாம் எவ்வளவு கோவம் வரும். டேய், நான் எப்படா லிப்ட் கொடுத்தேன்? அது எப்பவோ நடந்த விஷயத்த போய் இப்ப சொல்ற. எப்ப நடந்த சம்பவம் தான். 4 வருஷத்துக்கு முன்னால உள்ளதை இப்ப பேசி என்னப்பா ஆக போகுது? இந்த லைவ் டெலிகாஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கே. அதெல்லாம் அழிச்சிட்டாங்கப்பா எல்லாரும். இன்னும் பாத்துக்கிட்டே ஆ, இருக்கேன். அதுக்கா நீ பதிலுக்கு என்னைய மாதிரியே நீ பண்ண போறியா? உங்க இதுல எங்க சப்ஜெக்டே வேற. சரி, வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொல்றேன். என்ன வெயிட் பண்ண போற? இல்ல, நான் அப்ப நீ கேக்குற ஆள்கிட்டயே போய் நகையை வாங்கிக்க போ. என்னை ஆள விடு. இப்ப நான் நகையே உங்கள்ட்ட கேட்கவே இல்லையா? அப்புறம் என்ன கொசுருக்கு 10ம் 10ஆவதுக்கு என்னை போடுங்கிறீல? எப்படி போடுவேன்? எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு விசுவாசம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நான் செய்வேனா? அவன் எனக்கு விசுவாசமா இருக்கா, அவளுக்கு 5 பவுன் இல்ல 50 பவுன் கூட நான் செய்வேன். நீ என் கூடவே இருந்துகிட்டு குழி பறிக்கிற. அப்ப நீ உங்களுக்கு நீங்க எப்படி செய்ய போறதுன்றது எனக்கு 100% தெரியும். நீங்க போங்க உங்க சீன் எல்லாம் போய் வேறு இப்பயே அப்படியே அக்கௌண்ட் ஏத்தி விட்டுருங்க. இப்பயும் நான் சொல்றேன், உன்னை எல்லாரும் தேடுனாங்க. அத்தைய 6 மணி லைவுக்கு வர சொல்லுங்க, எங்க முகத்தை அத்தைய பேச அவங்க வாய்ஸையாவது கேட்குறோம் அப்படின்னு சொன்னதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எனக்கு தேவையே கிடையாது. போட மாட்டீங்க, போங்க. டேய், இதுக்கு மேல நான் ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. வந்தமா சத்தம் இல்லாம இந்த 4 சவத்துக்குள்ள வீடியோ போட்டோமா ஓடி போடாமான்னு இருக்கீங்க. எங்க குடும்பத்துல எங்க ஏன் 4 செவத்துக்குள்ள வீடியோ போடுறேன்? நான் என்ன கள்ளக்காதலனா? அப்படித்தானே கள்ளக்காதல் பண்ற இடத்துல நல்ல புருஷன் மாதிரி நான் இருக்கேன். இங்க வந்து நல்ல புருஷனா வாழ வேண்டிய இடத்துல கள்ளக்காதல் பண்ற மாதிரி 4 செவத்துக்குள்ள உட்காருங்கன்னா என்ன அர்த்தம்? அப்படித்தானே வந்து போறீங்க. வாரத்துல ஒரு நாள் இல்ல 10 நாளைக்கு ஒரு நாள், அது சண்டை போட்டா 1 மாசத்துக்கு ஒரு நாள். வாரம் பூரா வர்றதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க செயல்ல போடுற செயல்ல தான் இருக்கு. பப்ளிக் மீடியால உட்காந்துக்கிட்டு 4 பேர் முன்னால அவனை லைவ் இவனை லவ் யூ இந்த பேச்சு பேசுறதுனாலதான் நான் என் வழியை பார்த்துட்டு நான் போய்கிட்டு இருக்கேன். யாரு கூட உட்காந்து ட்வீட் போடல, யாரு கூட உட்காந்து பக்கத்துல உட்காந்து லைவ் போட நாங்க அப்படிலாம் பண்ணல. ஓகேவா? இப்ப யார் அவன்? சிரிச்சாளா? வா. அவன் ஆமா. நீதான் அப்படி சிரிக்கிற. உங்க 2 பேரையும் உட்கார வச்சு சிரிக்க வைப்போம். யார் சிரிப்பு நல்ல சிரிப்பு, யார் சிரிப்பு என்ன கேவலமா பேசுறாங்கன்னு பாப்போமா? இந்த ஒரு வீடியோ அங்க இதே கூட்டிட்டு போனீங்க பாருங்க, பாண்டிச்சேரிக்கா. ஆமா. இங்கிட்டு கோவைசர்ல காமெடி, இங்கிட்டு படுத்துக்கிட்டு எடுத்துறது, என்னை அங்கிட்டு படுக்க வச்சு ஆமா. கழுவி ஊத்துறாங்க உங்க கூட சேர்ந்து. அந்த வீடியோலாம் நாங்க அழிச்சாச்சு. இப்ப நான் சொல்றதுக்கு மாத்திரம் பதில சொல்லு. சாயங்காலம் வரைக்கும் நான் இருந்துங்க வீடியோ போடவா வேணாமா? வேணாம் எடுத்த அப்ப எதுக்கு என்னைய வந்து அனுப்பி விடுற? அதோட மர்மம் என்ன? ஏன் நான் இருந்தா என்ன, 6 மணி வரைக்கும் உனக்கு போட்டா என்ன? டேய், நல்லா பாத்துக்கங்கடா. 6 மணி வரைக்கும் நான் இங்க இருந்து லைவ் போடுறேன்னு சொல்றேன். என்னை இருக்காதன்னு பத்தி விடுறதே இவதான். இவ அவ என்றே சொன்னா வேண்டாம். ஆ, சுமி அழகா பேரை சொல்லுங்க. எனக்கு பேர் வச்சுருவாங்க எங்க அம்மா அப்பா. சரி. பேரை சொல்லுங்க கௌரவமா. உனக்கே எனக்கு உனக்கு என்னைய பார்த்தா என்னங்க இருக்கிறது வந்து அப்படியே ஒரு இடைஞ்சலா இருக்கா இல்ல மண்டை குத்தா இருக்கா? நீங்க வர்றது இல்ல, சின்ன பிள்ளை வீடு கலைஞ்சுதான் கிடக்குமா. நீங்க காமிச்சு வீடியோல காமிச்சு நீ அசிங்க. இப்ப வரைக்கும் இந்த வீட்டை வந்து நான் வீடியோ எடுத்து போட்டேனா இல்ல நூலாம்படைய காட்டினேனா? இங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்ற மாதிரிதான் கோவம் வர்றது. ரைட்டா? மத்தபடி இங்க
ஒரு நாள் அசிங்கப்படுத்தினேங்கிறதுக்காக எப்பயுமே அதே மாதிரி தான் செய்வேன்னு சொல்லி கற்பனை பண்ணக்கூடாது. என் குடும்பத்தை நானே கேவலப்படுத்துவேனா? எனக்கு தேவையா? குடும்பத்தை நீங்க கேவலப்படுத்துறோம்னா கூட இருக்கிறவங்க கேவலப்படுத்தி ஐயோ அம்மா. அவளை நான் எவ்வளவு அடி வாங்குறான்னு உனக்கு தெரியுமா? அந்த 10க்கு 10 ரூம்ல என்கிட்ட எங்க பாரு கேவலங்க. நீங்க தான் வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், உறவுகளுக்கு தெரியும். 10க்கு 10 10 கெட்ல நீங்க தான் வாங்குறீங்க. இவ கூட என்னை நம்ப மாட்டேங்கிறா. சரி நீயாவது என்கிட்ட அடி வாங்கியிருக்கங்கிறத ஒத்துக்கிறியா? வாங்கியிருக்கேன். அப்புறம் என்ன? உன்னையவே தூக்கி போட்டு எம்புட்டு மீதி மிதிச்சிருக்கேன். ஆண், ஒரு பெண், ஒரு கணவன் மனைவி, ஒரு குடும்பம் சண்டை சச்சரவு இது சகஜம். உள்ள வீடியோ பூரா அதுதான் உட்காந்து மிச்சு 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 தொடர்ந்து கத்துவாங்களா யாராவது? இப்ப நீ கத்தாம இருந்தியா? இது நீ வந்து எவ்வளவு தூரம் நீங்க குடசுல கொடுக்குற? மூடுறா என் வெண்ண என் அந்த மவனே இந்த மவனே இப்படியா பேசிக்கிட்டு இருக்கேன் கருமம். இது என்னமோ அவ சொன்ன மாதிரி தெரியல, நீயே என்னை திட்டுற மாதிரி இருக்கு. நான் ஒரு நாள் அப்பெல்லாம் பேச மாட்டேன். கேளுங்க என் உறவுகிட்ட. ஊர்ல எவனாவது ஏதாவது சொன்னா சரி அந்த உறவுகள்கிட்ட தான் ஒருட்டு வந்து தலையை காட்டிட்டு போயேன். இந்த அப்படியே கேமரா திருப்பவா? செத்தீங்க. சரிடா டேய் போதும்டா. இதுக்கு மேல இவங்க 6 மணி லைவ்ல இவங்க நம்மளை போட விட மாட்டாங்க. நான் அம்மா வீட்லயே உங்களை சந்திக்கிறேன். இது சாப்பிடுன்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. எனக்காக அங்க போயாவது நான் சாப்பிட்டாலாவது நிம்மதியா மன நிம்மதியோட சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் லைவ்ல வந்து உங்களை சந்திப்பேன். இங்க இருக்கிறதே வேஸ்ட். நான் கிளம்புறேன். டாடா பாய் பாய்.